Sweets have not been distributed to children by the organizer. Sweet வந்து distribute பண்ணப்படவில்லை, இது verb இல்லை. ஸோ 3 verb form 2 verb forமாக ரெடியூஸ் ஆகுது. இப்போ கொடுக்கப்பட்டது passive voice, நம்ம எழுத வேண்டியது active voice. தென் இதுதான் வந்து ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட் இல்லை, இது 2 சில்ட்ரன்னா சில்ட்ரனுக்கு, 2னா இக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பையை தொடர்ந்து எது வருதோ அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பை என்ன ஆயிரும், கட் ஆயிரும். பீன் என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ஸோ கொஷின் பேப்பரில் பீன் வந்துன்னா யூ ஆர் ஹாப்பி, ஏன்னா அது ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர், பீன் தான். இப்போ ஆப்ஜெக்டை சப்ஜெக்டை டிஸ்ட்ரிபியூட்டட். சப்போஸ் இங்கே சிங்குலராக இருந்தால் அந்த ஹேவுக்கு பதிலாக ஹேஸ் வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன், prizes were being given by the chief guest. இதில் எத்தனை verb இருக்குது, இது சப்ஜெக்ட், ப்ரைஸஸ் சப்ஜெக்ட் 1 2 3 3 verb 2 verb ரெடியூஸ் ஆகும். இது passive voice, எழுத வேண்டியது active voice. பை வந்து கட் ஆயிரும். இந்த சீஃப் கெஸ்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே இந்த இடத்துல இங்கே ப்ரைஸஸ் வேர் பீயிங் கிவன் பை த சீஃப் கெஸ்ட் சிங்குலர். திஸ் இஸ் ரொம்ப கவனமாக இது நீ பார்க்கணும். இது வந்து சிங்குலர். யாருனுடைய சிங்குலர் வேர்ப் எது, வாஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வாஸ் அப்படிங்கிறது சிங்குலர் வேர்ப். ஓகே, ஸோ த சீஃப் கெஸ்ட் வாஸ். இப்போ அதை தொடர்ந்து ஒரு வர்பு இருக்கு இல்லையா, கிவன் அப்படிங்கிறது. இந்த கிவன்கிறது என்ன ஆகுனா கிவிங் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடும். இந்த ஐஎன்ஜியை எடுக்கணும் அப்படின்னா இந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துடும். கிவிங் வாட், வாஸ் கிவிங் த. நோபடி ஹாஸ் பீன் seen in the library this week. இப்போ verb எத்தனை இருக்குது, 1 2 3. ஸோ 3 verb form எவ்வளவா ரெடியூஸ் ஆகும், 2வா ரெடியூஸ் ஆகும். திஸ் இஸ் passive voice, you are writing active voice. இங்கே சப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஆப்ஜெக்ட் காணோம், மறைமுகமாக இருக்குது அப்படின்னு. லைப்ரரியில் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த லைப்ரரிக்கு இன்சார்ஜ் யார், லைப்ரரியன். ஸோ த லைப்ரரியன் எது கட் ஆயிரும், பீன் வந்து கட் ஆயிரும். ஹாஸ் சீன். இப்போ இந்த நோபடி அப்படிங்கிறத நான் எனிபடி அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். இப்போ இங்கே நோபடிங்கிறப்ப நாட்டுங்கிற மீனிங் வருது. பட் இங்கே பார்த்தா நாட்டுங்கிற மீனிங் வரல. த லைப்ரரியன் ஹேஸ் சீன் எனிபடி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நாட் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்னென்னு சேர்த்திக்கிறோம், அந்த நாட் அப்படிங்கிறத கொண்டு வந்துடும். இப்போ பாரு, த லைப்ரரியன் ஹேஸ் நாட் சீன் எனிபடி இன் த லைப்ரரி திஸ் வீக். நோபடி வுட் ஹேவ் நோன் த ட்ரூத் இஃப் யூ had not disclosed it. நீ இதை டிஸ்க்ளோஸ் பண்ணலை, இதை முடிக்கலை அப்படின்னா யாருக்குமே இதில் என்ன நடந்தது அப்படிங்கிற ட்ரூத் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸில் வந்து கொடுக்கப்பட்டது ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆக்டிவ் வாய்ஸ். ஏன்னா ஸ்ட்ரக்சர் படி நமக்கு என்ன வரணும், ஹாவ் வந்தால் பீன் அப்படின்னு சொல்லி வரணும். அந்த மாதிரி இல்லை, இங்கேயும் அப்படி தான், ஹேட் வந்திருக்கு, பீனும் வரல. ஸோ இது கண்டிப்பாக இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். நம்ம வந்து பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க, இதிலேருந்து இது வரைக்கும். ஸோ இது சப்ஜெக்ட், இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, அப்போ திருப்பி எழுது. ஸோ தட்டா இந்த 3 verb form 4ஆக நமக்கு சேஞ்ச் ஆகும். இது வரைக்கும் நம்ம இப்படி பார்க்கல இல்லையா. 3 வந்து 4ஆக சேஞ்ச் ஆகும். ஏன்னா இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இதை பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் ஆகும்.
verb வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹாவ் வரப்போ என்ன ஸ்ட்ரக்சர்? பீன் சேர்த்தணும். பீன், ஹாவுக்கு பக்கத்தில் தான் பீன் போடுறோம். இங்கே நோன். யூஸ்வலாக நம்ம இந்த பை அப்படின்னு போட்டு எழுதுவோம் இல்லையா? பை நோபடினா எனிபடின்னு சேஞ்ச் பண்ண சொன்னேன். அப்போ இந்த நோபடியினுடைய மீனிங்கில் இந்த நாட்டுன்னு வருது இல்லையா? ஸோ அந்த அர்த்தத்துக்கு நம்ம என்ன பண்ணா இங்கே நாட்டுன்னு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ படித்து பார்த்த the truth would not have been known by anybody. ஆக்சுவலாக இந்த மாதிரி நோபடி, எனிபடி, சம்படி இதெல்லாம் வர்றப்போ நம்ம அதை அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கொண்டு வரவே தேவையில்லை. உங்கள் புக்கில் பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் பாரு. Some vague and indefinite subjects like everyone, they, people, someone, somebody, everybody, anybody, etc. are dropped when the sentence is changed into passive voice. Example, prices were distributed by everyone, by people, by someone, by somebody, by everybody, by nobody. இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ட்ராப் பண்ணிடலாம். இது வேகானது, ரொம்ப வேகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அந்த ரூல்ஸ் படி நம்ம இந்த நோபடிங்கிறத பை எனிபடி அப்படின்னு சொல்லி எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ த ட்ரூத் would not have been known. இங்கே நாட் ஏன் போட்டிருக்கோன்னா இங்கே நோபடின்னு வர்றதுனால. ஸோ இது வரைக்கும் ஓவர். அடுத்தது பார்த்திங்கன்னா இஃப். இப்போ அடுத்த சென்டென்ஸ் வந்து இங்கேருந்து இது வரைக்கும். இப்போ இதில் இது சப்ஜெக்டு, இது இட்டு அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ திருப்பு. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். இட்டுங்கிறது திருப்பிட்டோம், இந்த ஆப்ஜெக்ட்டு பின்னாடி வந்துடும். ஸோ இஃப் இட். இப்போ வேர்ப் எது? ஹேட் நாட் டிஸ்க்ளோஸ். சாரி, நாட் வேர்ப் இல்லை, இதை விட்டுரு. ஸோ இது வேர்ப் இல்லை. ஸோ ஹேட் டிஸ்க்ளோஸ்டு. அப்போ ஹேட் வந்தால் ஸ்ட்ரக்சர் படி என்ன எழுதணும்னு சொன்னால் பீன். ஹாவ், ஹேஸ், ஹேட் மூணுக்குமே பீன் தான். ஸோ இஃப் இதெல்லாம் அப்படியே தான், ஜஸ்ட் இந்த பீன் அப்படிங்கிறத மட்டும் நீ சேர்த்துனீங்கன்னா போதும். தென் பை யூ. இந்த பை அப்படிங்கிறது நம்ம புதுசாக சேர்க்கணும். ஸோ த ட்ரூத் would not have been known if it had not been enclosed by you. Then you are advised to help the poor and needy. இப்போ இந்த you are advised, இது கூட லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த you are advisedன்னு வந்தால் நீ என்னன்னு ஸ்டார்ட் பண்ணிடணும். சாரி, you are requested அப்படின்னா தான் ப்ளீஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கே you are advised அப்படிங்கிறப்போ மெயின் வேர்ப் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே மெயின் வேர்ப் எது? ஹெல்ப். அப்போ இந்த இடத்துல ஹெல்ப் அப்படின்னு சொல்லி பிகின் பண்ணு. ஸோ ஹெல்ப் த புவர் அண்ட் நீடி. இந்த டூ என்ன ஆயிரும்? இந்த அப்படியே கட் ஆயிரும். ஹெல்ப் த புவர் அண்ட் நீடி. ஸோ திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் திஸ் இஸ் பேசிவ் வாய்ஸ். யூ ஆர் ரிக்வெஸ்டட். யூ ஆர் ரிக்வெஸ்டட் அப்படிங்கிறப்ப யூ ஆர் ரைட்டிங் ப்ளீஸ். மெயின் வேர்ப் சரியா? அப்போ இந்த இடத்துல மெயின் வேர்ப் எது? மேக். ஸோ ப்ளீஸ் மேக். இந்த டூ கட் ஆகிருக்கு ப்ளீஸ். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யூ ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். And if you are new means you subscribe to the channel. You can get more videos from this channel for grammar and maths. Thank you.